ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹங்கரி ஜங்ஷனில் தந்தூரி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 3/4 கிலோ சிக்கன் வாங்கி அங்கங்கே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு அரை லெமன் எடுத்து சிக்கனில் எல்லா பக்கமும் படுற மாதிரி லெமனை புழிஞ்சிக்க போகிறேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பும் தூவிக்கிறேன். இப்போது எல்லா பீஸ்லேயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா தடவி விடுங்க. கட் பண்ண இடத்துலலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் படுற மாதிரி நல்லா தடவி விடுங்க. சிக்கன் ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுங்க. அதுக்குள்ளேயே நம்ம தந்தூரி மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் தண்ணி இல்லாமல் கட்டியான தயிராக எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் அதிகமாக சேர்க்காதீங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்காக நான் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சாட் மசாலா 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் உப்பு, மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், அரை லெமன் புழிஞ்சு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. தண்ணி சேர்க்காம மசாலாவை கையிலே கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு மசாலா ரொம்ப திக்காக இருந்தால் 1/2 ஸ்பூன் தயிர் வேணால் சேர்த்துக்கோங்க. எனக்கு இது கரெக்டாகவே இருந்தது, நான் தயிர் சேர்க்கலை. இந்த மசாலாவை இப்போ சிக்கன் மேலே நல்லா தடவிக்கலாம். கட் பண்ண இடத்துலலாம் மசாலாவை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் சிக்கனில் மசாலா நல்லா பிடிக்கும். மசாலா சிக்கனில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவுங்க. இந்த சிக்கனை மினிமம் 2லேருந்து 3 மணி நேரமாவது ஊற வைக்கணும். நான் இன்றைக்கி சிக்கனை 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் நைட்டே கூட செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுக்கோங்க. அடுத்த நாள் நீங்கள் செய்கிறப்ப மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா இறங்கி இருக்கும். நான் கடாயில் 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் கூடவே ஒரு துண்டு பட்டரையும் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா உருகுனதும் சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்ததும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தாங்க இதை செய்யணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். சிக்கனை 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நகர்த்தி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரே இடத்துல இருந்தால் அது அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஒரு சைடு வேகிறதுக்கு 15லேருந்து 20 நிமிஷமாவது ஆகும். அப்பப்போ சிக்கனை மறக்காமல் நகர்த்தி விட்டுக்கோங்க. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் சிக்கனை திருப்பி விட்டுக்கிறேன். சைடில் இருக்க எண்ணெயெல்லாம் எடுத்து சிக்கன் மேலே ஊற்றிக்கோங்க. ஏன்னா சிக்கன் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக இப்படி செய்கிறோம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 2 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. அடி பிடிக்காத மாதிரி அப்பப்போ நகர்த்தி விட்டுக்கோங்க. சிக்கன் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக சைடில் இருக்க எண்ணெயெல்லாம் எடுத்து சிக்கன் மேலே ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கம்மியாக இருந்தால் சிக்கன் மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த பக்கமும் வேகிறதுக்கு 15லேருந்து 20 நிமிஷம் கண்டிப்பாக ஆகும். இப்போ சிக்கன் வெந்துச்சு. நான் சைடில் எடுத்து வச்சுக்கிறேன். இன்னும் வேறு சிக்கன் பீஸ் பொரிக்கணுன்னா இதில் இருக்க மசாலாவெலாம் எடுத்துட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பொரிச்சுக்கோங்க.
இந்த மாதிரி கறித்துண்டை எடுத்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணுங்கள். கறித்துண்டு நல்லா சிகப்பாகிற வரைக்கும் சூடு பண்ணணும். கறித்துண்டு சூடானதும் ஒரு சின்ன கிண்ணத்தில் அல்லது டம்ளரில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க சிக்கனுக்கு நடுமத்தியில் இந்த கிண்ணத்தை வைங்க. சூடான கறித்துண்டு மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் அல்லது நெய் ஊற்றுங்க. ஊற்றினோடனே புகை வரும், உடனே மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. இந்த புகையெல்லாம் சிக்கனோட சேரும்போது ஹோட்டலில் உள்ள தந்தூரி சிக்கன் ஃப்ளேவர் நம்மளுக்கு அப்படியே கிடச்சிரும். அவ்வளோதாங்க, நம்ம தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா ஹங்க்ரி ஜங்ஷனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.